நான் அவங்க அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, நம்ம 300 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். திமுக அமைச்சர் பொன்முடியின் மகனும் ஸ்டாலின் நற்பணி மன்ற தலைவருமான கௌதம் சிகாமணியின் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வருமான வரித்துறை கருப்பு பண சட்டத்தின் கீழ் முடக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 300 கோடி எதுக்காக முடக்கிருக்காங்கன்னா, இவங்க மனசுல நினைச்சிருக்க இப்ப எலெக்ஷன் வந்துருக்கு, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி காசு வச்சிருந்தா கொடுத்து ஜெயிச்சிடலாம். அதனாலதான் ரொம்ப மிதப்புல இருக்காங்க. யாரு நம்ம ரவுடி கட்சியும் சரி, கூட்டணி கட்சியா இருக்க அடியார்களும் சரி. என்ன ஏன் திரும்பிச்சுன்னா, ஹைகோர்ட் வெளியே, மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளியே, உயர்நீதிமன்றத்து வெளியே வழக்கறிஞரை நாளை தட்டு தான் தட்டாங்க. அது சேவமா இல்லை, நாளை தட்டு கூட ஒழுங்கா தட்டலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு ஆளு. என்ன நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த இது இப்ப ஏன் முடக்கினாங்கன்னா, இந்த மாதிரி காசை விட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா நான் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் வர அன்னைக்கு என் வீடியோ ரொம்ப ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல மந்திரிகள் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு, டெபாசிட் ஆகிறது, வீட்டுல உட்காந்து ஜெயில் கம்பி என்ற மாதிரி வீட்டுக்கு ஜன்னல் கம்பி என்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஜெயிலு என்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி எக்காலத்துக்கு கொண்டு இந்த வாட்டி அவங்க ஸ்வீப்ல டிவிக்கே ஜெயிப்பானாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம செங்கோட்டையன் கண்டிப்பா சொல்றேன், உச்சபட்சம் ஒரே ஒரு கட்சியா இப்ப கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா இவங்க நல்லது செய்வாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, பழைய ஆளு அரசியல்ல அவங்களும் இருப்பாங்க. இப்ப களத்துல செய்யறதுக்கு புது ஆளு, எப்படி செய்யணுன்றதுக்கு பழைய ஆளு, ரெண்டே விஷயம் ஒவ்வொரு வருவாங்க. இப்ப சொல்றேன், எக்காரத்தை கொண்டு அவங்க தோக்க மாட்டாங்க. இந்த வாட்டி சீட்ல உட்காரப்போ அவங்க தான் நினைக்கிறேன். சரிங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.